உங்களுக்கு திருமண தடைகளை அகற்றுவதற்கான ஒரு சிறந்த லாபம். இன்றைய தினம் உங்களுக்கும் அலுவலக வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கிறீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்கள் நலனை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். அனைவரும் மேலும் சிறப்பான நல்ல வளனை பெற்று வளமுடன் வாழ ஆண்டவனை இத்தருணத்தில் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 18 மார்ச் 2022ங்க, வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்துல பிளவ வருடங்க, பங்குனி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் பங்குனி உத்திரங்க. இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவானுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் அமர்ந்துள்ளாருங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது அறிவுத்திறன் மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பா மனமகிழ்ச்சியான ஒரு நாளா, உற்சாகமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுடைய அறிவான சிந்தனைகள் மூலமா உங்களுக்கு ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களது விசாலமான சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. குறுகிய மனநிலையை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய சிறப்பான நடவடிக்கைகள், உங்களது சிறப்பான பிளான்கள் மூலமா உங்களுக்கு காரியங்களில் மிகச்சிறந்த வெற்றிகளை பெற முடியுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு ஒரு இனிய மகிழ்ச்சியான தினமா அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும், மொத்த வியாபாரமாக இருந்தாலும், சில்லறை வியாபாரமாக இருந்தாலும், இன்றைய தினம் பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய அமைதியான வாழ்க்கை, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் ஒரு அமைதியான, வணங்கத்தக்கதாக, மற்றவர்கள் போற்றும்படியாததாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அதை சரி செய்து கொள்ள முடியும். உங்களது பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களது காதலை நீங்கள் இன்றைய தினம் மிகவும் சிறப்பானதாக, வளமானதாக மாற்ற முடியுங்க. இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆபீஸ்ல யாராவது உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் உள்ளதுங்க. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது அலுவலகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளா அமைப்பெறுவீங்க. வியாபாரிகளுக்கும் லாபம். இன்றைய தினம் உங்களுக்கும் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் நல்ல லாபங்கள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது தொழில் துறையில ஏதாவது இடையூறு இருந்ததுன்னு வைங்களேன், நீங்க பிரச்சனைகளை அதையே நினைச்சு நீங்க கவலைப்படாம புதுசா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய அறிவுத்திறன் காரணமாக எந்த பிரச்சனைகளுமே இன்றைக்கு நீங்க எந்த ஒரு இடையூறுமே இன்றைய தினம் நீங்க கண்டிப்பா முறியடிச்சிட முடியும். கண்டிப்பா நீங்க கடந்து வர முடியுங்க. இன்றைய தினம் உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை யோசிச்சு நீங்க செலவிட்டுறாதீங்க. இன்னைக்கு புதிதாக ஐடியாக்கள் உங்கள் மனதில் இருக்கிறதுனால அதை இன்றைக்கு பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பா உங்களுடைய இடையூறுகளை நீங்கள் கலைந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சற்று அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சற்று மௌனம் காப்பதுதான் இன்னைக்கு உங்களது வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை அமையவோ அல்லது வாழ்க்கை துணையினரான குடும்ப வாழ்க்கை அமையவோ உங்களுக்கு கண்டிப்பா காரணமா அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் 4ங்க. இன்னைக்கு உங்களுடைய அறிவுத்திறன் காரணமாக உங்களுக்கு புதிய பாதைகள் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு தனி பாதையை நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு உங்களது அறிவாற்றல் பெருகி காணப்படுங்க. இன்னைக்கு நீங்க என்ன விதமான காரியங்கள் பிளான் பண்ணாலும் அதுல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. சில தகவல் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக, மகிழ்ச்சி தரக்கூடியதாக சில தகவல் உங்களுக்கு சேரக்கூடிய இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளா அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது கொள்கைகளை நீங்க விடாப்பிடியே இருக்க தேவையில்லைங்க. சில தளர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளது உங்களுக்கு நல்லது பயக்குங்க. நீங்க விடாப்பிடியா நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அடமெண்டா இன்னைக்கு இருக்க வேண்டாம். சில தளர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்கள், நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை நீங்க அமைச்சுக்க முடியுங்க. இதன் மூலமா சில காரியங்களில் நீங்கள் சாதனை செய்யக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைப்பதனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணமாக அமைய உங்களது கொள்கைகளை நீங்கள் சற்று விட்டு கொடுத்து தாங்க ஆகணும். வேற வழி இல்லை. இன்னைக்கு நீங்க குறுகிய மனப்பான்மையோடு இருக்காதீங்க. நான் கொஞ்சம் விசாலமா யோசிங்க. கண்டிப்பா விசாலமா யோசிச்சீங்கன்னா தான் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகளை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்க முடியுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் அதில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினத்துல நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பச்சை கலர் இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டேவா அமையுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு இறை வழிபாடு மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. திருமண தடை ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்களது வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மனையோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று இன்றைய தினம் வழிபடுவது உங்களுக்கு திருமண தடைகளை அகற்றுவதற்கான ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு உங்களுக்கு மாற்றி தருங்க. இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஸ்பெஷலான லாபங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பயணங்களும் உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களது பர்சனல் விஷயங்களாக இருந்தாலும் சரி பயணங்கள் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டுங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் காரிய வெற்றிகளை பயணங்கள் மூலமாகவும் பெற முடியுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க.
கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் பூர்த்தி செஞ்சு மகிழ்வாங்க. நீங்கள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே திருப்திகரமாக அமையுங்க. வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு வசூலாகும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுத்து மகிழ்ச்சி கொள்வீர்கள். மேலும் உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு சிறந்த முயற்சிகள் உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து தருங்க. எனவே புதிய விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் ட்ரை பண்ணலாங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனத்தில் இருக்க குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு கிடைக்குங்க. உங்களுக்கு மற்றவர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களது அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்திலும் சரி உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலைனாலும் உங்கள் என்ன பிடிக்கலைங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.